ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்கணுமா? யாரு நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்குன்னா இந்த தம்பி யாருன்னு தெரியல. இவர் வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்தது. ஆதவ அர்ஜுனா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இவர் வந்து இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் ஆதவ அர்ஜுனா வந்து தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த டைமில் இவர் வந்து இந்த வீடியோ போட்டிருப்பார் போல். அதாவது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்கணுமா, ரஜினியை பற்றி பேசினா மன்னிப்பு கேட்கணுமா, ரஜினியை பற்றி பேசுனது ஒன்றும் அவ்வளோ பெரிய கொலக்குத்தம்லாம் இல்லையே, அதாவது கொலக்குத்தத்துக்கே இவனுக்கு மன்னிப்பு தான் கேட்பானுங்க போல. ரஜினியை பத்தி பேசிட்டாருன்னு ஏன்பா ரஜினியை பத்தி பேசுனது ஒன்றும் அவ்வளோ பெரிய கொலக்குத்தம்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொல்கிற அப்படி ரஜினி வந்து அரசியலுக்கு வரலன்னு சொன்னார், உடல்நிலையை காரணம் கட்டினார். சரி, ஓகே, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதன் பிறகு இவ்வளோ படங்கள் நடிக்கிறார்ல, அப்போல்லாம் உடல்நிலை சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். 2020 அந்த காலத்தில் உடம்பு முடியல, வயசாயிருச்சு அப்படின்னு நான் அரசியலுக்கு வரலன்னு சொன்னீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் 2025 26 வரைக்கும் படம் நடிச்சிட்டு இருக்கீங்களே, இதை நாங்கள் எங்கே போய் சொல்றது? அதாவது அவங்களுக்கு உடல்நிலையில் என்ன பிரச்சனை, உடல்நிலை சரியாக இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்கவுங்க சொன்னால் தான் வெளியே தெரியும். அவருக்கு படத்தில் நடிக்க முடியுது, நடிக்கிறாரு. அவர் நடிகர் தானே, இத்தனை வருஷமாக அவர் அதை தானே தொழிலாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் நடிக்கிறதுல என்ன தப்பு? அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டா நடிக்கக்கூடாதா? உங்களுக்கு மக்கள் சேவை ஆற்றுவதற்கு மனம் இல்லையா, இல்லை பணம் இல்லையா, இல்லை குணம் இல்லையா, இல்லை சில பேருடைய சதியா அப்படின்னு தெரியல. அப்புறம் அவருக்கு மக்கள் சேவை பண்ணுறதுக்கு மனம் இல்லையா, குணம் இல்லையா, பணம் இல்லையா அப்படின்னு சினிமா டைலாக் மாதிரி இவங்க அண்ணன் வந்து மேடையில் பேசுகிறாருல, அந்த மாதிரி இந்த தம்பியும் பேசிகிட்டு இருக்கா. அப்படி பணம் இல்லையா, குணம் இல்லையா, மனம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருக்கு பதவி வெறி இல்லை, அவ்வளோதான். அதனால் அவர் வந்து அரசியலை விட்டு விலகிட்டார். உங்கள் அண்ணனை மாதிரி எத்தனை பேர் செத்தாலும் நாங்கள் வந்து அரசியல்லே போட்டியிடுவோம், அரசியலில் ஜெயிச்சு முதல்வர் ஆகும் அப்படின்னு அவர் நிற்கலை. தன்னை நம்பி வர்றவங்க ஒருத்தருக்கு கூட எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினச்சதுனால தான் அவர் அரசியலுக்கு வரல. இது எல்லாத்துக்கும் மேலே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் தரங்கெட்டு போகலை அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒன்றும் தரம் கெட்டும் போகலை. அது ஒன்றும் தவறான வார்த்தையும் கிடையாது. சரி, பேசிட்டாரு. இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மேடையிலே சொல்லிட்டாரு. இப்போ இந்த தம்பி மூஞ்சி எங்கே கொண்டு போய் வைப்பா? அப்படி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நாங்கள் தரம் கெட்டு போகலை அப்படின்னாரே, இப்போ தரம் கெட்டு போயிட்டாங்களா? ஏன் ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டார்? ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனாட்டே கேட்டுட்டு மறுபடியும் ஒரு வீடியோ போடு பார்ப்போம்.